கன்வெர்ட் கிவன் டெசிமல்ஸ் டு பெர்சன்டேஜ். இப்போ நம்ம டெசிமல்ஸ் டு பெர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பை 100 போடணும். முன்னாடிலாம் நம்ம பார்த்தோம்ல, இங்க என்ன இருக்கு? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் இருக்கு. அதனால 3000ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம என்ன பண்ணணும்? டிஃபால்ட்டா மல்டிப்ளை பை 100 தான் போடணும். சேஞ்ச் பண்ணவே கூடாது. அந்த 100 மட்டும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஃபிராக்ஷன்ஸ் சாரி பெர்சன்டேஜ் பெர்சன்டேஜ்ல இருந்து டெசிமல்ஸ் கன்வெர்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா டிவைட் பை 100. இந்த 100 மட்டும் சேஞ்ச் பண்ணவே கூடாது. அவ்வளவுதான் ஆன்சர். இது போட்டுட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ கன்வெர்ட் த கிவன் டெசிமல்ஸ் இன்டு பெர்சன்டேஜ் போடலாமா? So first one 0.85 percentage கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பை 100. அப்போ பாயிண்ட் எந்த ரைட் சைடு மூவ் ஆகும்? அப்போ 2 zeros இருக்கு. 1 2 எவ்வளவு ஆன்சர்? 85%. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் 0.05 இன்டூ என்ன போடணும்? 100 போடணும். அப்போ பாயிண்ட் எங்க மூவ் ஆகும்? 1 2 மூவ் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா 5%. தேர்ட் ஒன் என்னது? 0.3 இன்டூ 100. இப்போ டெசிமலுக்கு அப்புறம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு நம்பர் இருக்கு. இங்க 2 ஜீரோஸ் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டெசிமலுக்கு அப்புறம் 2 ஜீரோஸ் போட்டுக்கலாம். 2 ஜீரோஸ் போடும்போது பாயிண்ட் எங்க மூவ் ஆகும்னா 1 2 மூவ் ஆகும்போது என்ன பெர்சன்டேஜ் வரும்? 30%. ஸோ மல்டிப்ளை பை 100%. பெர்சன்டேஜ் போட்டுட்டா உங்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் 0.025 என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பை 100 தான் போடணும். இங்க டெசிமலுக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் இருக்கு. மல்டிப்ளை பை 1000 இன்னொரு ஜீரோ போடக்கூடாது. பெர்சன்டேஜ்னா நம்ம என்ன பண்ணணும்? 100 மட்டும் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பாயிண்ட் எங்க மூவ் ஆகும்? 1 2 பாயிண்ட் இங்க வந்துடும். ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.5%. ஸோ மல்டிப்ளை பை 100 போட்டோடாச்சு, பெர்சன்டேஜ் அப்படியே தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா 2.25 இன்டூ 100 போட போறோம். பாயிண்ட் எங்க மூவ் ஆகும்? ஸோ 1 2 பாயிண்ட் இங்க வந்துடும். ஆன்சர் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 225%.